சிம்ம ராசிக்காரர்கள் கடகம் இப்பதான் சொல்லியாச்சு. அருள் ஜோதி பாருங்க, முன்னாடி போய் பாருங்க. கடகம், புனர், பூசம், செகண்ட் மேரேஜ், அது எல்லாமே வந்து கேள்வி பதில இது பண்ணுங்க. சுபா பிரகாஷ் லியோ, சூப்பர். ஒரே ஒரு லியோ தான் பாக்குதா? 400 பேர்கிட்ட பாத்துட்டு இருக்கீங்க. நடராஜன் அது போயிடுச்சு, முன்னாடி போய் பாத்துக்கோங்க. என்ன 89 லைக்ஸ் தான் வந்திருக்கு. டபுள் டேப் பண்ணுங்க. லைக் டபுள் டேப் பாருங்க. வீடியோ வந்து இப்படி டபுள் டேப் பண்ணீங்கன்னா லைக் வரும். தயவு செய்து லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது சிம்மத்தை பத்தி பார்த்தலாம். சிம்ம ராசிக்காரர்கள் 2026 தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ நான் எப்பவுமே வந்து பாருங்க கிளியர் ஓப்பனா வந்து என்ன இருக்கு, இதுதான் இது பிளஸ்ஸா இது மைனஸா இந்த மாதிரி வந்து ஓப்பனா சொல்லக்கூடிய, இந்த சும்மா வந்து வளவலா கொலா இது நல்லா இருக்கு அது நல்லா அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இது இருக்கு, இது கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க, இது சூப்பரா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் பண்ணிக்கோங்க, இதுதான் நம்மளுக்கு சொல்றது வந்து வழக்கம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமா வந்து என்ன மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே வந்து இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்மமும் மீனம்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா கடவுள் புண்ணியத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய தன்மைகளும் சில கிரக அமைப்புகளும் அமைஞ்சது. இந்த ஆண்டும் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்க போகுது. அது என்ன மாதிரி எல்லாம்ன்றத நம்ம பார்க்கலாம். சூர்யா, ஆமா சூர்யா, அப்பாயின்மெண்ட் வேணுங்கிற பட்சத்தில் 9994367784 இந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பழைய கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்ப பார்க்க ஆரம்பிக்கிறதுனால சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜெமினி ஆல்ரெடி ஹவ் டோல்டுமா, முன்னாடி போய் பாருங்க. கொஞ்சம் முன்னாடி அந்த லைவ் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜெமினி பார்க்கலாம். ஓகேவா? ஃபைன். நம்ம வந்து இப்போ வந்து சிம்ம ராசிக்கு போயிடலாம். சிம்ம ராசி இந்த ஆண்டு நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட்டதுல இருந்தே போயிடலாம். சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு 2வது பார்வையும், கேது வந்து இப்ப இருந்து கேது வந்து கேது வந்து உங்களை விட்டு போறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ல இருந்து திருப்பியுமே அவருமே வந்து பாத்தீங்கன்னா 6க்கு வராரு. அண்ட் வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துருக்காரு. அப்போ கொஞ்ச நாளா வந்து பிளான் பண்ணிருப்பீங்க, இந்த புண்ணிய ஸ்தலங்கள்லாம் போறதுக்காக பிளான் பண்ணிருப்பீங்க. ஆல்ரெடி செம்ம அடிதான் சிம்மம், இந்த கஷ்டம் தான் சிம்மம். பட் ஓகே, ராஜா இல்லையா? ஆல்ரெடி சொல்லுவேன், சிம்ம ராசியில வந்து ஒருத்தங்க பிறந்திருக்காங்கனாலே ஒரு ராஜ பரம்பரையில பிறந்தவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறக்க முடியும். ஒரு ராஜ பரம்பரைன்னா வந்து ராஜாக்கள் அந்த மாதிரி காலம் கிடையாது. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஊர் தலைவரா இருப்பார். அந்த அந்த ஊருக்கு வந்து அவர் தான் தலைமையா இருப்பாரு. ரொம்ப நெறியா ரொம்ப ப்ராப்பரா ஆண்ட ஒரு பரம்பரையில தான் இந்த ஆத்மா அந்த மாதிரி நடந்திருக்கும், அல்லது அந்த மாதிரியான ஒரு பரம்பரையில இருந்து இந்த ஆத்மா வந்திருக்கும். அவர்கள் தான் சிம்ம ராசியில பிறக்க முடியும். சிம்ம ராசிக்காரர்கள் நீங்களே உங்க சோழர்கள் தட்டிக்கோங்க. நீங்க போன பிறவியோ இல்ல ஒரு 2-3 பிறவி முன்னாடியே 100% நீங்க வந்து ராஜாவாவோ அல்லது பெரிய தலைகட்டோ ஒரு ரொம்ப நியாயமா நீதியா வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் சிம்ம ராசியில் பிறக்க முடியும். ஓகேங்களா? சோ அப்படியேப்பட்ட சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு, போன ஆண்டு ரொம்ப பயங்கர அடிபட்டுட்டீங்க. பட் ஆனா இந்த ஆண்டு கொஞ்சம் வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் வந்து கிடைக்கும், மூச்சு விடுறதுக்கான ஒரு டைம் கிடைக்கும். என்னன்னா வந்து குடும்பத்துல மட்டும் வந்து கொஞ்சம் கவனம். ஏன்னா வந்து சனியோட 7ஆம் பார்வை உங்களை பார்க்க போறது, உங்களோட குடும்பஸ்தானத்தை பார்க்க போறது. ஸோ அதனால குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் இஷ்யூ அல்லது சண்டைகள், ஒண்ணு ஹெல்த் வைஸ் இஷ்யூ அல்லது சண்டைகள் இது இருக்கும். போன வருஷம்லாம் வந்து இந்த கேது பகவான் வந்ததுல இருந்தே இந்த ஹேர் ஃபாலு, ஒரு டென்ஷனு, ஏதாவது அடிபடுறது, 2 வீலர்ல போகும்போது அடிபடுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன தடங்கள் தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும். இப்ப அவர் வந்து அப்படியே உங்களுக்கு குருவோட போயிட்டு புண்ணிய ஸ்தலம் போக போறீங்க. உங்க கர்மாவை பெண்டிங்லாம் முடிக்க போறீங்க. பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கான இந்த ரொம்ப ஸ்ட்ரகிள்டு பீரியட வந்து நீங்க வந்து கோவில் இந்த மாதிரி போறதன் மூலமா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போறீங்க. சரிங்களா?
மற்றபடி உங்களோட சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அங்க இருக்கிறது சிம்ம ராசி. அப்ப சந்திரனுக்கு வந்து 12ல வந்து குருவும் கேதுவும் மறையறதுனால புண்ணியஸ்தலம் போகும்போது இந்த பணம் அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஏமாறக்கூடிய தன்மை வரும். ஸோ அதுல மட்டும் கவனம் இருங்க. பர்ஸு, போனு இதெல்லாம் பத்திரமா வச்சுட்டு போங்க. சிம்ம ராசிக்காரர்கள் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி. அண்ட் வந்து செவ்வாயோட செவ்வாயோட 4ஆம் பார்வை வந்து உங்களோட 11ஆம் வீட்டுல விழறதுனால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் அல்லது வந்து ஒரு பிசினஸ வந்து ஒரு பெரிய லெவல்ல வந்து கொண்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க. போன வருஷம்லாம் ட்ரை கூட பண்ணுவோமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆண்டு கண்டிப்பா வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்களா? ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சூப்பரா இருக்க போது சிம்மராசி இந்த ஆண்டு. போன ஆண்டு நிஜமாவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த ஆண்டு அதுல இருந்து கொஞ்சம் வந்து மூச்சு விடுற அளவுக்கான ஒரு டைம் கிடைக்க போகுது உங்களுக்கு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆக போகுது. ஃபேமிலியில மட்டும் வந்து சண்டையோ அல்லது வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இருக்கும். அது வந்து கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விஷயத்துல இருந்தும் போன ஆண்டு மிக மோசமான ஆண்டுன்னே சொல்லலாம் சிம்மராசிக்காரர்களுக்கு. அதுல இருந்து கொஞ்சம் பெட்டர் ஆக போகுது. அடுத்து கன்னி சிம்மராசிக்காரர்களுக்கான ஸ்தலம் சொல்லிடுறேன். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நிச்சயமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை கோவில், கொல்லூர் மூகாம்பிகை கோயில். திருப்பி அகெயின் சொல்றேன், நிறைய விஷயங்களை பார்த்துதான் நான் உங்களுக்கு இந்த இதை கொடுக்குறேன். சோ கொல்லூர் மூகாம்பிகை கோயில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு தர இருக்கு. அகெயின் வந்து போன ஆண்டு ரொம்ப மோசமான ஆண்டா இருந்ததுனால சீக்கிரமா வந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ நீங்க போயிட்டு வந்துருங்க. எதற்காகனா நான் திருப்பி சொல்றேன், எப்படி சந்திரன் அதாவது கடகத்துக்கு வந்து நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா சொல்லணும், அதே மாதிரி கண்டிப்பா நான் வந்து சிம்மத்துக்கும் கன்னிக்கும் மீனத்துக்கும் 100% நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா மிக மிக பாதித்த ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா போன ஆண்டு இந்த 3 ராசிகள் தான், சிம்மம், கன்னி, மீனம். ஓகேங்களா? சோ அதனால இவங்களுக்கு இன்னுமே ஒரு சீக்கிரமா வந்து நீங்க இந்த ஸ்தலம் போயிட்டு வரும்போது நிச்சயமா பெரிய லெவல்ல மாற்றம் இருக்கும். 100% இந்த கொல்லூர் மூகாம்பிகை நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்தலங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு எடுப்பாரு. அற்புதமான, அதாவது உங்களோட ஆரா இருக்கு சரிங்களா, உங்களோட உடம்புக்கு ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரு பவர் ஸ்டேஷன் தான் நீங்க. அப்ப அந்த மண்ணுன்னு ஒரு மண்ணுக்கும் ஒரு பவர் இருக்கு. அப்ப அந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக அமைப்பு உள்ளவங்க அங்க போனாங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஸ்தலத்துக்கு வந்து நீங்க கோவில் நம்ப வேணாம், சாமி நம்ப வேணாம், எதுவுமே நம்ப வேணாங்க. இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, மண் இருக்கு இல்லையா, மண் இருக்கு. அந்த மண் ஒவ்வொரு மண்ணு ஒரு சில மண் எப்படி இருக்கு, ரெட்டா இருக்கு. ஒரு சில மண்ணு கள்ளி மண்ணா இருக்கு. ஒரு சில இது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த சாயில் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப இந்த உடம்பு, இந்த பவர் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு போகும்போது இருக்கிற மாற்றங்கள் தான் இந்த கோவில்னு. யாருமே வந்து மலை ஏறி வரமாட்டாங்க, யாருமே வந்து இவ்வளவு தூரம் வரமாட்டாங்கன்றதுனால கோவில் வச்சு, கோவில் கடவுள் மேல பக்தி வச்சு பண்ண சொன்னாங்க. சோ இந்த காலகட்டத்துல நீங்க இங்க போகும்போது ரொம்ப ரொம்ப நாங்க இதுக்கு அவ்வளவு மெனக்கெட்டு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்றோம். சோ அது போயிட்டு வாங்க, நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம கன்னி போயிடலாம். கன்னி ராசி யாரெல்லாம் கன்னி ராசி? கன்னி ராசி யாரும் இல்லையா? மூல்டு தட் என்ன மெசேஜ் புரியல, கிளியரா கம்ப்ளீட்டா ஒரு மெசேஜ் பண்ணுங்க. ஹரிசங்கர், நீங்க வந்து டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டே இருக்கீங்க. பட் ஆனா நீங்க இந்த இது முடிஞ்ச உடனே, லைவ் முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் லைவ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த லைவ் இருக்கு, சாரி கண்டென்ட் லைவ் முடிஞ்ச உடனே கொஸ்டின் ஆன்சர் லைவ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிச்சயமா உங்களோட கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. கன்சல்டேஷன்
சாரி கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்வளவு மேம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப அதிகமாலாம் வாங்கலங்க, கம்மியா தான் வாங்குறேன். சரிங்களா? கன்னி ஒரே ஒரு பிடி, அவங்க மட்டும் தான் கன்னியா? ஒரே ஒரு கன்னி தான் பாக்குறாங்களா? சுப பிரகாஷ், எஸ் கரெக்ட். லாஸ்ட் இயர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இந்த இயர் ஓகே தேங்க்ஸ் மேம் லியோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்ப லியோ போயிட்டு இருக்கு, முடிச்சிட்டேன். கன்னி வரப்போகுது. ம்